Bonjour, எனக்கு வீக் ஊத் மில் வேங்காத் வேங்காத்னு சொல்லி முடிக்கிறாங்க. வேங்காத்ல 24 வேங்காத். இது வந்து நம்ம லஃப்வா பத்தி படிக்கும்போது இந்த பிரெஞ்சு இதுல வருது. இது ஒரு கேள்வி மாதிரி இல்லை, இது ஆக்சுவலா மதர் வந்து கொடுத்த ஒரு என்ன சொல்லலாம், ஒரு மெசேஜ், நியூ இயர் மெசேஜ் நினைக்கிறேன். ஓ மோமோ மேம் où tout semble aller de mal en pis, tel que nous devons faire un suprême acte de foi et savoir que la grâce ne nous faillira jamais. Ne nous faillira jamais. La mère, je veux dire, agissez selon votre conviction intérieure sans tenir compte des conséquences et gardez une foi inébranlable malgré les prétendues preuves apparentes du contraire. இந்த இடத்துல வந்து இந்த நம்பர் ஒன்று வரலன்னு நினைக்கிறேன். இதே இங்கிலீஷ்ல இதை பார்த்தா இப்போ இந்த ஒன்று ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நியூ இயர் மெசேஜ் ஆஃப் 1947. ஸோ நம்ம சுதந்திரம் வாங்கின வருஷம் அந்த அதுல 1 ஜனவரி கொடுத்த ஒரு மெசேஜ் ஞாபகம் வச்சுங்க. At the very moment when everything seems to go from bad to worse, it is then that we make a supreme act of faith and know that the grace will never fail us. I mean, அதுக்கு விளக்கம் மாதிரி சொல்றாங்க, இந்த மெசேஜுக்கு ஒரு விளக்கம். I mean, act according to our inner conviction, regardless of all consequences, and keep our faith unshaken in spite of the apparent so-called proofs to the contrary. இப்ப நான் பிரெஞ்சுல விளக்கம் வேர்ட் பை வேர்டா சொல்றேன். ஓ மோமோ, அட் த மோமெண்ட், மேம்னா ஈவன், டூ சாம்புனா விச் ஆர் வேர்னு சொல்லலாம். இந்த இடத்துல விச்னு சொல்லி வேர், டூ சாம், டூனா ஆல், சாம்புனா ரிசம்பிள்ஸ், அது போல தோற்றம் அளிக்கிறது. அல்லே த மாலாம் பி அப்படிங்கிற அல்லேங்கிறது கோ, தர்னா ஃப்ரம், மால்னா பேட், பீனா டுவர்ஸ், பேட் டுவர்ஸ், கோயிங் ஃப்ரம் பேட் டுவர்ஸ்னா மாலாம் பி. இதை வந்து த மாலாம் பிங்கிறத, அல்லே த மாலாம் பிங்கிறது அடிக்கடி நம்ம பயன்படுத்தக்கூட ஒரு மரபு சொற்கள் மாதிரி. சேலாக்க, சேலாக்னா இட் இஸ் வென் த விச் nous devons faire, nous na we, devons na must, faire na do, a supreme act of foi, a supreme act of faith. அப்ப வந்து நம்ம அப்பதான் இந்த மாதிரி எல்லாம் பார்த்தா மோசமானது படுமோசமாயிட்டு இருக்குன்னு நினைக்கிற சூழ்நிலையில நம்ம வந்து அந்த நம்பிக்கையின் ஒரு மிகப்பெரிய செயலை செய்ய வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஏ சவார்க்க லா கிராஸ் நூ ஃபைரா ஜமே. அப்ப சவ்வார்னா நோ, அதாவது தவம் ஃபேர் சவ்வார்னு அங்க படிக்கலாம். சவ்வார்க்க நோ தட் லா கிராஸ், த கிரேஸ், அதாவது அருள், இறை அருள், நூ ஃபைரா ஜாமே, ஃபைரா இழுத்து படிக்கணும். அந்த எல் வந்து சைலண்ட். நூ ஃபைரானா நெவர் ஃபெயிலர்ஸ். இந்த ஜாமேங்கிறது பல நேரங்களை பார்த்துக்கோ, ஜாமேனா நெவர், எப்பொழுதும் அது தோற்பதில்லைன்னு பண்ணா, நம்ம தமிழ்ல நம்ம சொன்னா கைவிடுவதில்லைன்னு சொன்னா ரொம்ப அழகா இருக்கும். லா மேர்னா த மதர், லானா த மேர் மதர். இப்ப அதுக்கு மதர் சொல்றதுதான் இது ஜப தீர். அப்படின்னா ஜனா நான், வனா லைக் டு, தீர்னா டெல். ஐ லைக் டு டெல் அப்படின்னா ஆக்சுவல் மீனிங் வாட் ஐ வாண்ட் டு டெல் ஆர் வாட் ஐ மீன், நான் என்ன சொல்ல வரேன்னு தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஜபதீர். இது அடிக்கடி நம்ம சொல்லலாம், ஜபதீர் அடிக்கடி சொல்லலாம். அஜிசே, அஜீர்னா ஆக்ட்னு அர்த்தம். அஜிசே அப்படின்னா ஊ அஜிசேன்னு அர்த்தம். அந்த ஊ வந்து மறைஞ்சிருக்கும், செய்யுங்கள் அப்படின்னு சொல்றது அர்த்தம். அப்ப வந்து இந்த இசட் வந்துன்னா நீங்கள் செய்யுங்கள், கள்னு போடுறோம்னா அந்த இது. ஸோ அஜிசே இது வந்து ஆம்பரேட்டிவ், ஆம்பரேட்டிவ்னு பிரெஞ்சுல சொல்லுவோம். இங்கிலீஷ்ல இம்பரேட்டிவ்னு சொல்லுவோம். தமிழ்ல கட்டளை, ஏவல், ரொம்ப நல்ல இலக்கண தமிழ் சொன்னா வியங்கோள், வினை முற்றுன்னு சொல்லுவோம். அஜிசே selon votre conviction intérieure. selon according to, votre conviction intérieure, உங்களுடைய ஒரு தீர்மானம், அக தீர்மானத்தின்படி செயலாற்றுங்கள். அதன் படிங்கிறது செலோன். sans tenir compte des conséquences. சானா
வித்தவுட் இல்லாமல். இப்ப டோன்வா இந்த கஃபே சியூக்குன்னா சுகர், சியூக்குன்னா எனக்கு சர்க்கரை இல்லாம காப்பி கொடுங்கன்னு சொல்றதுக்கு அதை பயன்படுத்தும். இதெல்லாம் இந்த வார்த்தைகள் எல்லாம் புடிச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. சாந்தனி காந்த், காந்த்னா கவுண்ட், தே கான்சிக்வன்ஸ்னா த கான்சிக்வன்சஸ். பின் விளைவுகளை பற்றி நினையாமல், கவலைப்படாமல், ஏ கார்டே யூத்ஃபுவா இன்எப்ராலபிள். கார்டேனா காட், GUARD இங்கிலீஷ்ல சொல்ல காட், ப்ரொடெக்ட். யூத்ஃபுவா இன்எப்ராலபிள், அன்ஷேக்கன் ஃபெய்த், எதுனாலும் உழைக்க முடியாத, குலைக்க முடியாத நம்பிக்கையை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். மால்கிரே லே பிரேtendues preuve apparente du contraire. மால்கிரேனா இன்ஸ்பைட் ஆஃப் இங்கிலீஷ்ல சொல்றது. இது இருந்த போது எப்படி இருக்குன்னா, preuve apparente du contraire, நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி தெரியல. இன்னைக்கு நம்ம வயநாட்டில் நடக்கிறதோ அல்லது உக்ரைன் வாரோ இல்ல ஹமாஸ் இஸ்ரேல் வார் எல்லாம் பார்த்தா சூழ்நிலை சரியாகவே இல்லை. அப்ப இதெல்லாம் பார்த்தா இதெல்லாம் இருந்து நம்ம நம்பிக்கை கொள்ள முடியுமா, உண்மையிலே நல்லது நடக்குமாங்கிற ஒரு சந்தேகம். மால்கிரே லே பிரேtendu, பிரேtendu உங்களுக்கு தெரியும், இங்கிலீஷ்ல பிரிட்டன் சொல்லுவோம். பிரேtendu preuveனா ப்ரூஃப். இந்த PROOFS இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பிரெஞ்சுல ப்ரூஃப் அப்படின்னா, EUங்கிறது சவுண்ட் வரும். ப்ரூவ் அப்பாரண்ட், வெளிப்படையா பார்த்தா மேலாக்களை பார்க்கும்போது பிரேtendu preuve apparent, வெளிப்படையா இருக்கிற ப்ரூஃபா இருக்கு. ஆனால் அது பெற்ற ஒரு பாசாங்கான ஒரு விஷயமா, பொய்யான விஷயமா தான் இருக்கு. அது டியூ கான்ட்ரர், எதிரான பல விஷயங்கள் வெளியில நடந்தாலும் இது எல்லாத்தையும் மீறி நாம வந்து அதை அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப அருமையான நம்பிக்கையான இருக்குது. காலையில் நம்ம படிப்பதற்கு மிக சிறந்த வரிகள். இப்ப நான் திருப்பி அதை படிக்கிறேன் முதல்ல இருந்து. Au moment même où tout semble aller de mal en pis, c'est là que nous devons faire un suprême acte de foi et savoir que la grâce ne nous faillira jamais. La mère, je veux dire, agissez selon votre conviction intérieure sans tenir compte des conséquences et gardez une foi inébranlable malgré les prétendues preuves apparentes. Les preuves apparentes nous படிக்கலாம், du contraire. Merci beaucoup. அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி.